லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நாங்க என்ன பண்ணியும் அவ அழறத நிறுத்தவே இல்ல. ஆதிரா கைப்பட்ட உடனே நிறுத்திட்டா பாத்தியா? என்ன ஆதிரா, மந்திரத்தை பாதியிலே விட்டுட்டியே. ஐயோ, ஏசிபி திருமணம் தான் பேசுறேன். ஆதிரா, போட்டி ஆரம்பி. எப்படியோ ஆதிரா நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டா. ஆனா நடுவுல நிறுத்திட்டாளே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அகல்யா. ஆதிராவோட நல்ல மனச கடவுள் புரிஞ்சுக்குவாரு. அம்மா, அடுத்து என்னம்மா பண்ணணும்? அடுத்த பிரசாதத்தை புருஷன் சாப்பிடணும். நீ போய் மாறனை கூட்டிட்டு வா. சரி. சீக்கிரம் போமா. இல்ல, அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சீக்கிரமே நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிரும். ஓகே, நான் செக் பண்றேன். வாங்க, வந்து பிரசாதம் சாப்பிடுங்க. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, வா. வாங்க சாப்பிடுங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. ஏ ஆதிரா, நீ வைக்கிற பிரசாதம் தான் அவன் சாப்பிடணும். சீக்கிரம். ஐயோ ஆதிரா, உன் இலை கிழிஞ்சிருக்கு பாரு. நான் பிரசாதம் வைக்கிறேன். சாப்பிடுங்க. நான் வச்சதை சாப்பிடுங்க. நான் சமைச்சதை முதல்ல சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் என்னோடது எடுங்க.
நான் சமைச்சது சூப்பரா இருக்குல்ல? ம். இல்ல, ரெண்டு பேருமே நல்லா தான் செஞ்சிருக்கீங்க. குட் குட். அதெல்லாம் கிடையாது. என் பிரசாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சில பேருக்காக உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாருமதி, உன்னோடது ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இருக்கு. ஆதிராவோடது வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. இதுதான் உண்மை. இருங்க இருங்க, இன்னும் இருக்கு. ஐயோ, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. ஐயோ இல்லங்க, இன்னொரு சடங்கு இருக்குன்னு சொன்னேன். சடங்கா? என்னது அது? நீங்க கை கழுவிட்டு வாங்க, நான் சொல்றேன். சாருமதி, என்னன்னு சொல்லு. இதை என் கழுத்துல கட்டுங்க. நீங்க இந்த தாலி என் கழுத்துல கட்டினாதான் காரடையார் நோம்பு முழு. உனக்கு தாலி கட்டுவா? நீ என்ன அவனோட பொண்டாட்டியா? கட்டின பொண்டாட்டி ஆதிரா பக்கத்துல இருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தாலிய கட்டுன்னு சொல்லி கழுத்து நீட்டிட்டு இருக்க. நீ எல்லாம் ச்சே, முதல்ல தாலிய கொடு. நீங்க பேசாம போங்க, இது எனக்கானது. ஏய் சாரு, என்ன இதெல்லாம்? தான் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த காரடைய நோம்ப மனசுல பக்தியோட ஆரம்பிச்சு முடிச்சவன் நம்ம ஆதிராதான். அவ கழுத்துலதான் தாலி ஏறணுங்கிறத ஒரு குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும். ஆனா நீ இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற. ஏய், பேசாம கொடு. தாலிய கட்டிக்கணும்னா நோம்ப முழுசா முடிச்சிருக்கணும். ஆனா ஆதிரா முழுசா முடிச்சாளா? குழந்தை அழுகுதுன்னு இடையிலேயே ஸ்லோகத்தை நிறுத்திட்டு போயிட்டா. இந்த பூஜையை ஆரம்பிச்சு எந்த தடங்களும் இல்லாம நிறைவா முடிக்கிறது தான் சாஸ்திரம். ஆனா ஆதிரா அப்படி செஞ்சாளா? அப்புறம் எப்படி இந்த தாலிக்கு உரிமை கொண்டாட முடியும்? சொல்ல ஆதிரா, தாலி கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ அதுக்கு தகுதியானவளா? சொல்லு. அப்புறம் எதுக்கு எல்லாரும் என்கிட்ட சண்டை போடுறீங்க? நான் தான் நோம்ப சரியா முடிச்சேன், அதனால எனக்கு தான் இந்த தாலி. நீ மட்டும் எல்லாம் கரெக்டா பண்ணியா? ஸ்லோகம் எப்படி சொன்னேன்னு எங்களுக்கு தானே தெரியும். இப்போ நான் ஒன்னும் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு போட்டி போடல.
நோன்பு முடிஞ்சதும் இந்த தாலிய திருமாறன் கையால கட்டணும். கட்டிக்கிற தகுதிய ஆதிரா இழந்துட்டா. அதான் நோன்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் கட்டிக்கிறேன். அதுக்காக பொண்டாட்டியை விட்டுட்டு திருமாறன் எப்படி இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுவான்? நோன்பு அவமதிச்சான், இவர் உயிருக்கு ஆபத்து வந்துருமே, பரவாயில்லையா? உங்க நல்லதுக்காக தாங்க சொல்றேன். இது என் கழுத்துல கட்டுங்க. ஆதிராவோட தாலி நிலைக்கணும்னா நீங்க இந்த தாலி என் கழுத்துல கட்டுங்க. புடிங்க. அவங்க எல்லாரும் மௌனமா இருக்கிறத பார்த்தா தெரியலையா சம்மதம்னு? கட்டுங்க. கட்டுங்க. அங்க பாரு. கடவுளே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சாருமதி. ஆதிரா மந்திரத்தை பாதிலே விட்டுட்டா. அதனால உனக்கு அந்த தகுதி வந்துச்சுங்கிறது கரெக்ட் தான். ஆனா நீ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்ட. இந்த நோம்பே புருஷனோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்கு செய்யறதுதான். என் உயிரை பத்தி கவலைப்படாம அழற குழந்தைக்காக ஆதிரா எந்திரிச்சு போயிட்டாங்கிறது தானே உன் பிரச்சனை. ஆனா ஆதிராவுக்கு தெரியும் என் உயிரே என் குழந்தை தான். அதனாலதான் அவ பாதியில எழுந்திரிச்சு போய் குழந்தைய தூக்குனா. ஆதிரா சடங்க சரியாதான் செஞ்சிருக்கா. என் உயிருக்காக பூஜை பண்ணா, அவ்வளவுதானே. என் உயிரோட அழுகையை நிறுத்துறதுக்காக ஓடினா. மொத்தத்துல என்னை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பலமா இருக்கிறது ஆதிரா தான். இந்த நோம்ப சரியா பண்ணது என் ஆதிரா தான். நீ பண்ண தப்ப நான் மன்னிச்சிட்டேன் சாருமதி.
அதனால மட்டும்தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஆதிரா தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கிட்டா. இந்த தாலியை கட்டிக்கிறதுக்கான முழு தகுதியும் ஆதிராவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆதிரா தான் என் பொண்டாட்டி. தள்ளு. அம்மா குடு, இந்தாங்க. கட்டி விடுறா. இந்த அகல்யா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? நான் தான் ஆதிரா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்காக நீ எவ்வளவு விஷயங்கள் பண்ற. ஐ லவ் யூ ஆதிரா. ஆதிரா, ஒருத்தி என்னமா ஆட்டம் போட்டா. வாழை என் பையன் ஒட்ட நறுக்குனா பாத்தியா? எது அது எங்க இருக்கணுமோ அதாவது அங்கதான் இருக்கணும். வா. ம். சாரு, ஹலோ, எப்படி இருக்க? எது உண்மை எது போயின்னு இப்போ தெரியுதா? இனிமேலாவது இந்த பகல் கனவுல காணாம நிம்மதியா இரு. ரொம்ப சந்தோஷப்படாத ஆதிரா.
உனக்கு கட்டின முதல் தாலிக்கே இன்னும் அர்த்தம் தெரியாம இருக்கு. 2வது தாலி மட்டும் எல்லாமே கொடுத்துருமா என்ன? குழந்தைங்க அடம் பிடிச்சா பலி மிட்டாய் வாங்கி கொடுத்து அழுகைய நிப்பாட்டுற மாதிரி குடும்பத்தை சமாதானப்படுத்துறதுக்காக திருமாறன் பண்ண சாதாரண விஷயம் இது. ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. உனக்கு இது கூட புரியலன்னு நினைக்கும் போது பாவமா இருக்கு ஆதிரா. அது எப்படி சாரு வலிக்காத மாதிரியே நடிக்கிற? நீ உண்மையாவே பெரிய நடிகை தான் போ. எல்லாரும் முன்னாடியே தாலி எடுத்துட்டு வந்து எனக்கு கட்டியிருக்காரு. இப்ப வரைக்கும் என்ன விட்டு கொடுக்காம பாத்துக்கிறாரு. நான் மனைவியா அமைஞ்சது பெரிய கொடுப்பனு தினமும் ஒரு தடவையாவது சொல்றாரு. இத்தனையும் தெரிஞ்சும் நீ எந்த தைரியத்துல என்கிட்ட சவால் விடுற? உன்னால என்ன பண்ண முடியும்னு இப்படி வெறியோட சுத்திட்டு இருக்க? இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குமோன்னு தோணுது. மூளையில ஒரு சிக்கல், இல்லனா உனக்கெல்லாம் மூளையே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கும் டாக்டர் கிட்ட செக் பண்ணலாம், சரியா? ஐயே, பைத்தியம் பிடிச்ச டாக்டர் கிட்ட போறது நீயா நானானு நானும் பாத்துறேன். உனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆதிரா. அப்படியே நீ சொல்ற மாதிரி உன்னை மனைவியே ஏத்துட்டு இருந்தா இந்நேரம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கணும்ல.